ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு எறும்பும் பறவையும் பேசிகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பறவை வந்து எறும்பை ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டு, உன்னால் அந்த மலை உச்சிக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை, நான் வருவேன் அப்படின்னோடனே, வா போட்டி போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கு. பறவை ஈஸியாக பறந்து போயிடுச்சு. ஆனால் அப்போ தான் வந்து எறும்பு வந்து அந்த மலை அடிவாரத்தில் நடந்து ஊர்ந்து போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ பறவை அங்கேருந்து பார்த்து அதை எள்ளி நகையாடி இருக்கு. பற்றியா, உன்னாலலாம் வர முடியல, நான் தான் சொன்னேன்ல என் கூட போட்டி போடாதேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போயிடுச்சு. சில நாட்கள் கழித்து அந்த பறவை அந்த பக்கம் போகிறப்போ, அப்போ அந்த எறும்பு வந்து மலை உச்சியில் நின்றுட்டு இருந்ததாம். பார்த்தியா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. அப்போது எறும்பு என்ன சொல்லியிருந்திருக்குன்னா, பறவையை பார்த்து, வெற்றின்றது எல்லாருக்குமே பொது தான். சில பேருக்கு சீக்கிரமாக வரும் உன்ன மாதிரி, சில பேருக்கு மெதுவாக வரும் என்ன மாதிரின்னு சொல்லிச்சான். இப்போ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்குமே வெற்றி அப்படின்றது எந்த ஒரு விஷயத்துலையுமே எல்லாருக்குமே பொதுவானது தான் அது. ஒருத்தர் மட்டும்தான் தக்க வச்சிட்ருக்கணுன்றதுலாம் இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் வெற்றி அடையலாம், நாளைக்கு இன்னொருத்தர் வெற்றி அடையலாம். ஆனால் டைம் வந்து வேறு வேறு டைமில் வரும். ஸோ சில பேருக்கு சீக்கிரமாக வரலாம், சில பேருக்கு மெதுவாக வரலாம். ஆனால் அந்த மெதுவாக வருது அப்படின்ற டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நம்பிக்கை போயிடுது, எடுக்கிற முயற்சியை விட்டுடுறோம். அப்போது தொடர்ந்து தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட நம்ம செய்கிற செயலானது நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல வந்த விஷயம். அதை ஏங்க நீங்கள் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம நிறையா இடத்துல ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அது மாம்பழம் எப்போ கனியணுமோ அப்போ தான் கனியும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டக்குன்னு இன்றைக்கி விதை போட்டு நாளைக்கு மாங்காய் வந்து நாளை கழிச்சு மாம்பழமாக வந்துடும் அப்படின்னு நினச்சோன்னா அது நடக்காது. அதுக்கு உண்டான ஒரு டைம் எடுத்துக்கும் அப்படின்றத நம்ம மனசு ஏற்றுக்குச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம பண்ணின செயலுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லா விஷயத்துலையுமே பொருந்தும். சில பேர் வந்து என்னோடய வெயிட்டை நாங்கள் குறைக்கணும்னு நினச்சி எக்ஸசைஸ் பண்ணேன், ஒரு வாரம் பண்ணினேன், ஒர்க்கே ஆகலை. நிறையா நாட்கள் நிறையா வருஷங்கள் நம்ம வந்து உடம்பை கவனிக்காமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு சில நாட்கள் நம்ம பண்ணின உடனே அதில் சேஞ்ச் வரணும்னு எதிர்பார்க்குறது நியாயமே கிடையாது. ஸோ நீங்கள் அதை கண்டினியூஸாக நம்பிக்கையோடு பண்ணுறப்போ நீங்கள் எதுக்காக பண்ணீங்களோ அந்த ரிசல்ட் வந்து நிச்சயமாக வரும். அதுக்கு வந்து நீங்கள் நம்பணும். நம்பிட்டு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணினாலும் அதை உங்களால் அடைய முடியும். அதைத்தான் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அதுதான் விதியே அப்படின்றது தான் இன்றைக்கி பதிவு. தேங்க்யூ.